Zeit mit Freunden, அதாவது டைம் வித் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது என்னென்ன ஆக்டிவிட்டியை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சில ஆக்டிவிட்டீஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. 1A ZNZD ஃபோட்டோஸ் அண்ட் வெல்ஷே ஃப்ரைசைட் ஆக்டிவிட்டேட் பாஸ்டர் ஆர்டன்சி. ஸோ இது என்ன ஃப்ரீ டைம் ஆக்டிவிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது மீனிங்ஸ் ஃபஸ்ட்டு படிச்சிடலாம். இன்ஸ் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ கேஹன் அப்படின்னாலே கோயிங் டு த ஜிம், ஃபிட்னஸ் ஸ்டுடியோக்கு. ஃபுட்பால் ஸ்பீலன், ஃபுட்பால் பிளே. கிரில்லன்னா தெரியும் உங்களுக்கு, கிரில் பண்ணுறது. ஸோ ஸ்பீலன்னா அந்த டைஸ் உருட்டி விளையாடுவாங்க இல்லைங்களா, லூடோ, ஸ்னேக் அண்ட் லேடர். ஸோ அந்த மாதிரி கேம்ஸு. ஸ்கீஃபாரன்னா ஸ்கீ டைவ் பண்ணுறது. கிளட்டன் கிளைம்பிங், இந்த மாதிரி மவுண்டைன் கிளைம்ப் இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, கிளைம்பிங். ஃபயர்னு வந்து செலிப்ரேஷன். ஃபாரன் சைக்கிளிங். வாண்டன் ஹைக்கிங் பண்ணுறது. ஐனன் ஃபில்மேசேயன் டு வாட்ச் மூவி. இன்ஸ் கேஃபே கேயன், ஸோ கேஃபிடேரியா போகுது. கம்ப்யூட்டர் ஸ்பீலன், கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாடுறது. என்னப்பா ஸ்கிரீன் ஷேர் ஆகல மேம். அப்படியா, சாரி, ஷேர் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டேன். உங்ககிட்ட பிரிண்ட் அவுட் இருக்குங்களா? இருக்கு மேம். ஓகே. இந்த ஃப்ரீ டைம் ஆக்டிவிட்டீஸ் மீனிங்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? ஃபிட்னஸ் ஸ்டுடியோ கேம்னா டு கோயிங் டு த ஃபிட்னஸ் ஸ்டுடியோ. ஃபுட்பால் ப்ளே பண்ணுறது. கிரில் பண்ணுறது. ஸ்பீலன் வந்து ஸ்னேக் அண்ட் லேடர், லூடோ, அந்த மாதிரி டைஸ் உருட்டி விளையாடுவாங்க இல்லைங்களா அது. அண்ட் ஃபாரன் வந்து ஸ்கீ டைவ் பண்ணுறது. கிளட்டன் கிளைம்பிங் பண்ணுறது. ஃபயன் செலிப்ரேஷன். ஃபாரன் சைக்கிளிங். வாண்டன் ஹைக்கிங். ஐனன் ஃபிலிம் ஜெயின், ஸோ மூவி வாட்ச் பண்ணுறது. இன்ஸ் கேஃபே கேம், கோயிங் டு த கேஃபே. கம்ப்யூட்டர் ஸ்பீலன், கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாடுறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது என்ன, இந்த பிக்சரில் என்ன இருக்குது, வாசிஸ்ட் பில்ட் ஐன்ஸ் அப்படின்னா பிக்சர் 1ல் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா நீங்கள் என்ன சொல்லணும்னா 2 விதமாக பதில் சொல்லலாம். ஒன்று வந்து Ich glaube Bild eins ist Fußball spielen. ஸோ 2 விதமாக சொல்லலாம். சரிங்களா? இல்லை Ich glaube. Ich glaube, கமா போட்டுட்டு Bild 7 ist ins Café gehen. இதுவே இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். vielleicht அப்படின்னா மேபி. எல்லாமே கெஸ் பண்ணி சொல்றதுக்கு இந்த 2 சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ist Bild 7 ins Café gehen. ஸோ 2 விதமாக சொல்லலாம் நீங்கள். Ich glaube Bild 7 ist ins Café gehen, இல்லைன்னா vielleicht ist Bild 7 ins Café gehen. பார்த்துட்டீங்களா சென்டென்ஸு? ஓகே. வாட் இஸ் Bild 3? பிக்சர் 3 என்ன நினைக்கிறீங்க? கெஸ் பண்ணி சொல்றது தான். நீங்க எப்படி எது வேணாலும் சொல்லலாம், கரெக்டா தான் சொல்லணும்னு கிடையாது. இந்த கீழே இங்க கொடுத்திருக்கிற ஆக்டிவிட்டீஸ்ல எது வேணாலும் நீங்க சொல்லலாம். Ich glaube spielen. Ich glaube. நான் Bild 3 கேட்டேன். 3னா 3rd picture. Ich glaube Bild 3 ist சரியா தெரியல மேம். அது எது வேணாலும் சொல்லலாம். இங்க ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லீங்களா, கரெக்டா சொல்லணும். நீங்க கெஸ் பண்ணி சொல்றீங்க, அவ்வளவுதான். ஓகே. இங்க சென்டென்ஸ் கரெக்டா இருக்கணும், அதுதான் மெயின். Ich glaube Bild 3 ist என்ன இங்க இருக்குது, ஏதா சொல்லுங்க. ins Café gehen.
பில்ட் ட்ரை வந்து கேஃபே போற மாதிரி இருக்கா உங்களுக்கு? ஓகே. இன்ஸ் கேஃபே கேயன். ஸோ இதுதான் நீங்க கரெக்டா சொல்றீங்களா அப்படின்னு கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்க கெஸ் பண்றீங்க இதுவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விதமா எப்படி சொல்வீங்க? ஃபீலைஸ்ட் ஈஸ்ட் பில்ட் ட்ரை இன்ஸ் கேஃபே கேயன். இதுல எது வேணாலும் சொல்லலாம். ஸோ இது பார்த்தா இந்த பிக்சரை பார்த்தா என்ன தோணுது உங்களுக்கு? ஏதோ பிடிச்சி மேலே ஏறுற மாதிரி தானே இருக்கு. அப்போனா என்னது? நான் கிளைம்பிங்க்கு என்ன சொல்லியிருந்தேன்? கிளட்டன் சொன்னேன்னா கிளட்டன் கிளைம்பிங்க்கு கிளட்டன். ஆமா. ஸோ இல்லைன்னா வாஸ் இஸ் பில்ட் ஸ்வை பிக்சர் 2 என்னது? இன்னொரு ஃபார்மேட்ல சொல்லுங்க. பிக்சர்ஸ் எதுவுமே தெரியல மேம் ஒழுங்கா. இங்க ஸ்கிரீன்ல தெரியல? இல்ல மேம் அந்த அளவுக்கு கிளியரா இல்ல. ஏன் என்னாச்சு? ஏதோ நெட்வொர்க் இஷ்யூவா இருக்குமோ? தெரியல மேம். ஏன்னா என் சைட்ல இருந்து எல்லாம் கரெக்டா தான் இருக்குப்பா. Vielleicht ist Bild zwei spielen. Vielleicht ist Bild zwei spielen. சரிங்களா? ஸோ 2 விதமா நீங்க சொல்லலாம். ஸோ இது எல்லா பிக்சர்ஸும் நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க எப்படி சொல்லலான்றது. Next, welche Wörter in 1 sind ähnlich in ihrer Sprache oder kennen Sie schon aus anderen Sprachen? For example, இப்போ நம்ம மேல பார்த்திருக்கோம். இந்த வேர்ட்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இன் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ, ஃபுட்பால், கிரில்லன் தெரியுதா? ஓகே. ஸோ இப்போ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுல எது இங்கிலீஷ்ல என்ன வேர்ட்ஸ் சிமிலரா இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு. இங்க வந்து கேஃபே ஹைஸ்ட் ஆஃப் ஸ்பானிஷ்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அப்படியே அது இங்கிலீஷே சொல்லிக்கலாம். கேஃபே ஹைஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் அவுக் கேஃபே வந்து இங்கிலீஷ்லயும் கேஃபே தான் சொல்லுவாங்கன்ற மீனிங் தான். ஓகே. அதே மாதிரி கம்ப்யூட்டர். எஸ், வெரி குட். அதுக்கு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்றது? கம்ப்யூட்டர் ஹைஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் அவுக் கம்ப்யூட்டர். இங்கிலீஷ்லயும் கம்ப்யூட்டர். இன் இங்கிலீஷ் ஆல்சோ இட் இஸ் கால்ட் கம்ப்யூட்டர். அந்த மாதிரி வேற எதெல்லாம் இருக்கு? ஃபிட்னஸ் ஸ்டுடியோ, film also film. film. சரி, அதே மாதிரி சொல்லணும். film heist of English அவுக் film. ஏன் நம்ம இது பிராக்டிஸ் பண்ணோம்னா அப்பதான் நம்ம சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தெரிய வரும். ஓகே. ஓகேங்களா? ஓகே. ஸோ அதே மாதிரி film heist of English அவுக் film. ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் வரும்போது நீங்க சென்டென்ஸ் அப்படியே ஃபுல்லாவே சொல்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் வீடியோ. Type of English. Heist. Type of English. Ouch. Fitness studio. Auk. Auk. Fitness studio. அதே மாதிரி இன்னொன்னு சொல்லுங்க. ஃபிலிம் சொல்லுங்க. Film. Film. Heist of. Heist. அந்த சிம்பிள் வந்து B கிடையாது, டபுள் S. ஓகே. Heist of English. Auk. Film. அவ்வளவுதான்.
சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க ஒவ்வொன்று சொல்லும்போது. இப்போ நீங்கள் 3 சென்டென்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ஒன்று இஷ் க்ளௌப, இல்லைன்னா ஃபிலைஸ்ட் இஸ்ட், இல்லைன்னா கம்ப்யூட்டர் ஹைஸ்ட் ஆஃப். ஸோ இது 3 சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இது இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். நீங்கள் இன்னைக்கு எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ இந்த 3 சென்டென்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகே. Next, arbeiten Sie zu zweit, wählen Sie 3 Fotos, notieren Sie zu den Fotos 5 Wörter. இங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி எடுத்துக்கோங்க. அந்த ஆக்டிவிட்டி எடுத்துட்டு அதுக்கு ரிலேட்டடான எண்ணிய வேர்ட்ஸ் நீங்க சேர்த்துக்கிட்டே போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து einen Film sehen சொல்லியிருக்காங்க, மூவி பார்க்கறது. இப்போ மூவி வந்து வீட்டுல பார்க்கலாமா? ஜூ ஹவுஸ் பார்க்கலாம் இல்லைங்களா? ஸோ at home பார்க்கலாம். அலைன்னா தனியா கூட நம்ம பார்க்கலாம். தஸ் கீனோ சினிமா கூட போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து பார்க்கலாம். அப்புறம் வேற என்ன சொல்லலாம்? ஃபேமிலியோட சேர்த்து கூட பார்க்கலாம். எப்ப பார்க்கலாம்? ஓகேனெண்ட் வீக்கெண்ட்லயும் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ண முடியுமோ உங்களுக்கு ஞாபகம் வந்த வரைக்கும் வேர்ட்ஸ் ஆட் பண்ணிட்டே போங்க. அப்ப நீங்க இந்த மாதிரி கலெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ் ஞாபகம் இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம கத்துக்கணும் வேர்ட்ஸ். ஓகேங்களா? ஒருவேளை உங்களுக்கு இங்கிலீஷ்லயோ இல்ல தமிழ்லயோ அந்த வேர்ட் தெரிஞ்சிருக்கு, அதை ஆட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அதை நீங்க கண்டிப்பா அந்த வேர்டு ஜெர்மன்ல என்னன்னு பார்த்துட்டு நீங்க ஆட் பண்ணுங்க. நம்ம புக்ல படிக்கிறதோட நிறுத்திடாதீங்க. ஓகே. நெக்ஸ்ட், hören Sie welche Freizeitaktivitäten geht es? ஸோ இது வந்து ஆடியோ கேட்டுட்டு இது சொன்னப்பட்ட இங்க ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆக்டிவிட்டிஸ்ல தான் ஏதோ ஒரு 4 வரும் இங்க. அது என்ன ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நீங்க சொல்லணும். ஓகே. Der Winter ist da. Der Spaß im Schnee geht los. Die Skiwelt Hochberg startet am 25. November. Es gibt gratis Ski und Snowboards zum Testen. DJ Mudasseh ist auch dabei. ஓகே, இது என்ன ஆக்டிவிட்டி நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலி நீங்க வந்து ஃபுல்லா அந்த ஆக்டிவிட்டி கண்டுபிடிக்கலனாலும் அவங்க எதை பத்தி பேசுறாங்க, ஏதாவது 2-3 வார்த்தை கேக்குதா அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. ஏதா கேட்டுச்சா உங்களுக்கு? ஏதாவது தெரிஞ்சுதா இப்போ? இல்ல மேம். சரி, ஏதாவது ஒண்ணு சொல்வாங்க, ஏதாவது ஒரு வேர்ட் தெரியும், நீங்க செக் பண்ணுங்க. 1. Der Winter ist da. Der Spaß im Schnee geht los. Die Skiwelt Hochberg startet am 25. November. Es gibt gratis Ski und Snowboards zum Testen. DJ Mudasseh ist auch dabei. தெரிஞ்சுதா? மேம் இது நவம்பர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஸ்னோ சீசன் வந்துருச்சு அப்படின்றாங்க. அப்பனா அந்த டைம்ல என்ன ஆக்டிவிட்டி? ஒரு நிமிஷம். என்ன ஆக்டிவிட்டியா இருக்கும்? விண்டர்ல விளையாடுற மாதிரி என்ன ஆக்டிவிட்டி இருக்கு? 12 மேம், மிரர். அது இது என்ன ஆக்டிவிட்டி இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த ஆக்டிவிட்டில எது நீங்க சொன்னது? இது கரெக்ட் தான். இது எதுக்கு மேட்ச் ஆகுது? எல்லாத்தையும் படிச்சு பார்த்து கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? நீங்க நல்லா பண்றீங்க, அப்படியே ட்ரை பண்ணுங்க. தெரியலன்னா சொல்லிடுங்க. கிரில்லன். கிரில்லன் வந்து கிரில் பண்றது, சாப்பிடுறது. இது வெஜ் நான்வெஜ் எல்லாமே கிரில் பண்ணி சாப்பிடுறது. ஸோ விண்டர்ல என்ன பண்ணுவாங்க? என்ன கேம், என்ன ஆக்டிவிட்டி? ஸ்கேட்டிங். ஸ்கேட்டிங் அப்படின்னு இல்ல. இங்க என்ன வேர்டு வரும் பாருங்க. இங்க ஏதாவது இருக்கா?
வாண்டரிங் மேம். வாண்டர் வந்து ஹைக்கிங். ஸ்கீ ஃபாரன் பார்த்துருக்கீங்களா? ஸ்கீ ஃபாரன்னா என்னது? ஸ்கீ டைவ். அதாவது ஸ்னோல தானே விளையாடுவாங்க அது. எஸ் மேம். ஆ ஸோ வின்டர்னால நீங்க வந்து அந்த ஆக்டிவிட்டி இருந்துச்சுன்னா டக்குன்னு போட்டுடலாம் ஓகே. யோசிக்காம. அதனால ஃபுல்லா எல்லாமே புரியணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு கீவேர்டு பிடிச்சிட்டு நீங்க கண்டுபிடிச்சிடணும். சரிங்களா? ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு போலாம். 2. Wer ist dran? Du. Ich brauche eine 4. 1. Nur eine 1, keine 4. Ich habe nie Glück. 5. 1, 2, 3, 4, 5. Und tschüss. Ach, immer ich. Das ist so gemein. Kurz vor dem Ziel muss ich raus. இது என்ன ஆக்டிவிட்டி? பின்னாடி சவுண்ட் வருது, சைக்கிளிங் பண்ற மாதிரி. சைக்கிளிங்கா? நல்லா கவனிச்சிங்களா? ஒரே சவுண்டா இருக்கும் நீங்க. மறுபடியும் ப்ளே பண்ணி பாருங்க. 2. Wer ist dran? Du. Ich brauche eine 4. இது என்ன சவுண்டு? அந்த டைஸ் உருட்டி விளையாடுவாங்க இல்லைங்களா? நாம 2. ஸோ அந்த சவுண்டு. ஓகேவா? ஸோ அப்பனா இது வந்து ஸ்பீலர். பரவாயில்ல, நீங்க கரெக்டா சொல்லனா கூட நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். இன்னும் நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணி கேளுங்க. ஓகேங்களா? 3. Pause machen, Freunde treffen, einen Kaffee trinken. Das Café Anna in der Keplerstraße ist der richtige Ort für Sie. Wir backen unsere Kuchen selbst. Im Café Anna bekommen Sie feine Sachen in bester Qualität. தெரிஞ்சுதா? இன்ஸ் கேஃபே கிகன். வெரி குட், வெரி குட். Was machst du heute Abend? Hast du schon was vor? Nein, nichts Besonderes. Ich möchte heute einen Film sehen. Hast du auch Lust? Kommst du zu mir? Oh ja, das ist eine gute Idee. Wann? In 2 Stunden? Um 7? Ja, gut. Was möchtest du denn sehen? Und kann ich etwas mitbringen? இது என்னது? நம்ம இன்னொரு வாட்டி ப்ளே பண்ணு. இன்னொரு வாட்டி ப்ளே பண்ணனும்னா என்ன நடந்து போற சொல்லணும்? மாதிரி. என்னப்பா? நடந்து போற மாதிரி இருக்கு. அது ஓகே. இன்னொரு தடவை ப்ளே பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு என்ன சொல்வாங்க? நாக் einmal bitte. நாக் einmal bitte. நம்ம கிளாஸ் ரூம்ல என்னென்ன ஃப்ரேசஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அதை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? 4. Was machst du heute Abend? Hast du schon was vor? Nein, nichts Besonderes. Ich möchte heute einen Film sehen. இங்க சொல்லிட்டாங்க. Ich möchte heute einen Film sehen. Eins Film sehen. Movie. Super. Einen Film sehen. சரிங்களா? ஓகே. ஓகே. Welche Freizeitaktivitäten mögen Sie? ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃப்ரீ டைம் ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு பிடிக்கும்? Using mobile. இருப்பா? Using mobile. மொபைல். ஓகே. ஹேண்டி பெனட்சன்.
ஸோ இங்கே கொடுத்துருக்கல ஏதாவது பிடிச்சிருக்கா? சைக்கிளிங். ஃபராட் ஃபாரன். ஃபராட். ஓகே. Eine Überraschung for Sophia. இது வந்து a surprise for Sophia. So Überraschungனா surprise. Sophia's Geburtstag lesen Sie was planen Mark und Anna. So Geburtstag na birthday. Sophiaவோட birthday. So Mark Anna என்ன பிளான் பண்றாங்க அந்த பர்த்டேக்காக? So படிக்கிறீங்களா? Hi Mark, alles klar? மேம் நீங்க இந்தாண்ட படிப்பீங்க, நான் இந்த பக்கம் படிக்கணுமா? நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் கேட்டேன் இல்லைங்களா, ஹாய் மார்க் ஆலஸ் கிளார், அப்ப நீங்க வந்து கீழே இருக்கிறது படிக்கணும். யா யானே ஆனா ஆனே ஆனா ஆனா பை டியர் டியர் அவுக் 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 அவுக். Ja, Sophia hat nächste Woche Geburtstag. Sie will 30. Act. H. Act. 1. H. H இல்ல act. H. Act. 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 1 then. Dann. Am 16.07. Das ist ein Donnerstag. Und was? Möchtest du her schenken? Einen Tag mit ihren Freunden. Kannst du helfen? Super Idee. Super Idee. Super Idee. Wannen, Ullen, wir? Feiern. Feiern am Donnerstag. Am Sonntag? Sonntag. Am 19.07.? Nein, das geht nicht. Sophia besucht ihre Eltern und am Freitag arbeitet sie. Dann feiern wir am Samstag. Okay, am Samstag also am Akzent சொல்லுங்க. Akzent. 7. Und was machen wir? Eine Fahrradtour und ein Picknick. Klingt gut. Klingt gut. Klingt gut. Wann wollen wir? Einladen. So என்ன கேக்குறாங்கன்னா, ஹாய் மார்க் எவ்ரிதிங் ஆல் ரைட் அப்படின்னு கேக்குறாங்க. யா எஸ் ஆனா யூ டூ அப்படின்றாங்க. எஸ் சோஃபியாவுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் பர்த்டே வருது, அவங்களுக்கு 30 ஆக போகுதுன்றாங்க. ரியலி வென் எட் அப்படின்னா ரியலி வென் தென் வென். ஸோ ஆன் 16th July, that is Thursday. And what would you like to give her? என்ன gift கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, டே வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு டே ஸ்பெண்ட் பண்ற மாதிரி பண்ணலாம். கான்ஸ் டு ஹெல்ப் அண்ட் குட் யூ ஹெல்ப், நீ ஹெல்ப் பண்றியான்றாங்க. ஷியோர், குட் ஐடியா. எப்போ செலிப்ரேட் பண்ணலாம், இல்லை எப்போ போகலாம், சண்டேவா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை 19th July வந்து தட்ஸ் நாட் பாசிபிள். சோஃபியா வந்து அவங்களோட பேரண்ட்ஸை விசிட் பண்ணுறாங்க. ஃப்ரைடே அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அப்படின்னா நம்ம சாட்டர்டே தான் செலிப்ரேட் பண்ண முடியும். ஓகே, சாட்டர்டே 18/7. அண்ட் வாட் வில் வி டூ, என்ன பண்ணலாம்?
ஸோ ஃபாரா டூர் சைக்கிளிங் டூரு அப்புறமா பிக்னிக்கு. ஸோ சவுண்ட்ஸ் குட். ஹூ ஷுட் வி இன்வைட், யாரெல்லாம் இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே ஸோ இப்போ என்னன்னா ரோமன் நம்பர் சொல்லுவோம் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு அப்படின்னு. அதுக்கு ஜெர்மன்ல எப்படி சொல்லுவாங்கன்னா இதுதான் சொல்லணும். எர்ஸ்டன், எர்ஸ்டன், ஸ்வைட்டன், ட்ரிட்டன், ஃபியர்டன், ஃபுஃப்டன், செக்ஸ்டன், ஜீஸ்டன். ஆமா, லாஸ்ட்ல எல்லாத்தையும் 19 வரைக்கும் 10 10 10 10 ஆட் பண்ணும். 20ல இருந்து STEN ஆட் பண்ணும். STEN Zwanzigsten, Dreizigsten அந்த மாதிரி. 21 அப்படின்னா 21st. அந்த மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ டேஸ் அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா மந்த்தும் டேவும் நம்பர்ஸ்ல சொல்லுவாங்க, மந்த்தும் நம்பர்ஸ்ல சொல்லுவாங்க. நம்ம வந்து டேஸ் வந்து நம்பர்ஸ்ல சொல்லுவோம், மந்த் வந்து மந்த் நேம் சொல்லுவோம் இல்லைங்களா. சில டைம்ஸ் அவங்க மந்த்தும் நம்பர்ல தான் சொல்லுவாங்க. ஸோ 15 11th பர்த்டே அப்படின்னு சொல்லணும்னா இஷாப அம் 15. நவம்பர், நவம்பர்னு கூட சொல்லலாம். இல்ல அம் 15. 11. Geburtstag. சரிங்களா? ஓகே. இப்போ என்னன்னா இந்த நம்பர்ஸ் கூட நீங்க படிச்சுட்டு வந்துடணும். இப்போ இந்த டேட்ல இந்த மேல படிச்சோம் இல்லைங்களா, அதுல இந்த டேட்ல என்னென்ன ஒர்க் இருக்கு அப்படின்னு எழுதணும். ஸோ 16/7 வந்து சோஃபியாவோட பர்த்டே. am 16. hat சோஃபியா Geburtstag. அப்புறம் செகண்ட் ஒன் என்ன 17/7 என்ன இருக்கும், உங்களுக்கு என்ன வேலை இருக்கு பாருங்க. ஓகேவா? 16/7 வந்து பர்த்டேப்பா. 17/7 என்னன்னு பாருங்க. அந்த கேலண்டர் அந்த சாட்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஒருவேளை டேட் மென்ஷன் பண்ணாம இருந்தாங்கன்னா ஏதாவது டேஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. Thursday, Friday, Saturday அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 17/7 என்ன இருக்கும்? 16/7 தான் டோனஸ்டாக், அன்னைக்கு தான் அவங்களுக்கு பர்த்டே. 17/7 என்ன இருக்கும்? ஃப்ரைடாக் என்ன பண்றாங்க? அவங்களுக்கு என்ன ஒர்க் இருக்கு, என்ன பண்றாங்க ஆக்சுவலி அந்த சாட்லயே இருக்கும். arbeitet. So Sophia arbeitet. So Sophia arbeitet an 17. Absenten 17ல என்னது? ஃபயன் செலிப்ரேஷன் தானே பண்ண போறாங்க. ஃபயன் தி ஃப்ரெண்ட் வித் சோஃபியா. 19/7 19/7 என்னது? Das geht's night, no? 19/7 இதுவா? சோஃபியா பெசுக் டியர் எல்டன். அவங்க சோஃபியா அவங்க பேரண்ட்ஸை விசிட் பண்றாங்க இல்லைங்களா? ஸோ பெசுக். சரி, இப்போ வந்து உங்க பர்த்டே எப்போ அப்படின்னு கேட்கறதுக்கு ஒன் ஹாஸ் டு Geburtstag இன்ஃபார்மலா. ஃபார்மலா கேட்கணும்னா ஒன் ஹாபன்சி Geburtstag. என்னப்பா ஜெர்மன்ல வந்து அவங்க பர்த்டே கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா கேட்பாங்களே, பர்த்டே கேட்பாங்க, இயர் தான் சொல்ல மாட்டாங்க. இல்ல பர்த்டேன்றதே கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அப்படி எல்லாம் இல்லையே, கேட்பாங்களே.
சொல்லக்கூடாது பர்த்டே எல்லாம் கேட்பாங்க. சில பேர் அவங்க இயர் சொல்ல மாட்டாங்க, எந்த இயர் பார்ன் அது சொல்ல மாட்டாங்க. ஏஜ் கேட்க மாட்டாங்க சில பேரு. ஆனா மத்த இதுக்கெல்லாம் கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும். இப்போ ஹாஸ்பிட்டல்ல போனா ஏஜ் கேட்பாங்க, எங்க அஃபிஷியல் ஃபார்மாலிட்டிஸ்க்கெல்லாம் கண்டிப்பா ஏஜ் கேட்பாங்க. ஓகே சரிங்களா? ஆனா கண்டிப்பா பர்த்டேஸ் கேட்பாங்க. ஃப்ரெண்ட்ஸோட கேட்டுக்க மாட்டாங்களா? அப்படிதான் நான் கேள்விப்பட்டேன். அப்படியெல்லாம் இல்ல, அவங்க கேட்பாங்க, பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. ம். அதெல்லாம் பண்ணாம இருக்க மாட்டாங்க, கேட்காம இருக்க மாட்டாங்க. ஸோ பர்த்டே கேட்கறதுக்கு ஒன் ஹாஸ் டு கெபுட்ஸ்டாக் இல்ல ஒன் ஹாபன் சி கெபுட்ஸ்டாக். ஸோ கேட்க மாட்டாங்கன்னு நீங்க கொடுத்துருக்க மாட்டாங்க இல்லைங்களா? ஓகே ஆ இது வந்து ஜெர்மன்ல ரெடி பண்ண மெட்டீரியல், இது ஜெர்மனில. ஓகே ஓகே. ஸோ இப்போ ஒன் ஹாபன் சி கெபுட்ஸ்டாக் உங்களுக்கு எப்போ பர்த்டே? நவம்பர் ஆ டேட் சொல்லுங்க. 11. ரெண்டுமே 11/11ஆ? எஸ் மேம். சூப்பர். ஸோ அப்போ நீங்க எப்படி சொல்லணும்னா ஜீகன் அண்ட் ஜீ ஆஹா ஜீபன் இல்ல, இஷ் எல்க் habe இன்னும் கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்கிறேன். ஓகே. Ich habe am 11. Geburtstag. ஓகேங்களா? இல்லைன்னா இந்த 11க்கு பதிலா நவம்பர் சேர்த்துக்கலாம். 11 நவம்பர். ம் இப்படி கூட சேர்த்துக்கலாம். ஒன்று இஷாபா அம் 11 Geburtstag அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இஷாபா அம் 11 நவம்பர் Geburtstag. ஓகே. ம் ஸோ இப்போ வந்து இந்த ஆடியோவில் வந்து மார்க்கு, சுசானா, லௌரா, ஸ்வென்னு, லேனா இவங்களோட பர்த்டேஸு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன டேட்டுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே. Marc, wann hast du denn... எல்லாமே ஒரே ஆடியோவில் வரும், தனித்தனி இல்லை. ஓகே. Marc, wann hast du denn Geburtstag? Im Herbst. Am 22.09. Und meine Freundin Susanne hat nur 2 Tage nach mir Geburtstag. Genau, ich habe am 24.09. Und meine Schwester Laura hatte auch Geburtstag. Echt? So ein Zufall. Nein, wir sind Zwillinge. Und du, Sven? Ich habe am 31.12. Geburtstag. Oh, da machst du bestimmt eine große Party. Nein, eigentlich nicht. Aber meine Frau Lena feiert sehr gern. Sie hat nämlich am 29.02. Geburtstag. So ein Pech für Lena. Da hat sie nur alle 4 Jahre Geburtstag. கேட்டிங்களா? இல்ல மேம், கேட்கலாம். சரி, கேக்குதுல்ல? கிளியரா கேக்குதா? கிளியரா கேக்குது மேம். சரி, ஒரு நிமிஷம் இரு. இப்போ ஸ்ப்ளிட் பண்ணி கேட்கலாம். Marc, wann hast du denn Geburtstag? Im Herbst. Am 22.09. இந்த நம்பர் தெரியுதா? எஸ் மேம். என்ன நம்பர் சொல்றாங்க? ஸ்வைன் ஆ 22.19. 19. ஆமா, அப்பனா என்ன நம்பர் வரும்? 22.19. 22/9. ம் இப்ப அடுத்தது சுசானா. Und meine Freundin Susanne hat nur 2 Tage nach mir Geburtstag. Genau, ich habe am 24.09. இது ஸ்வைன் 16/19. 26/9. ஆஹா 24.16. இவர் என்ன சொல்றாருன்னா, என் பர்த்டே கழிச்சு 2 டேஸ்க்கு என் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டோட பர்த்டே அப்படின்றாங்க.
அப்பனா 24 9 24 19 சரிங்களா Okay. வேணா கேளுங்க Tag. Genau, ich habe am 24.09. கரெக்டா Okay. அடுத்தது லௌரா அதுவும் அன்னைக்கு தான் பர்த்டே அது சொல்லுவாங்க Und meine Schwester Laura hatte auch Geburtstag. Echt? So ein Zufall. Nein, wir sind Zwillinge. Und du, Sven? ஸோ நாங்கள் ட்வின்ஸ் அப்படின்றாங்க லௌரா வந்து அவங்களோட சிஸ்டர் சேம் டே பர்த்டே ஸோ வி ஆர் ட்வின்ஸ் ஸோ இப்போ வந்து ஸ்வென்னோட பர்த்டே Ich habe am 31.12. Geburtstag. எது Ein, ம் 96. கரெக்டாக தான் சொல்றீங்க கொஞ்சம் கேளுங்க பரவாயில்ல Ich habe am 31.12. Geburtstag. Okay, ma'am. 13 13, ஐநூன் ட்ரை 16 926. ஆமா 13, 13. 13 இல்ல ஐநூன் ட்ரை 16ன்னா என்னது 13ன்னா ட்ரை சேன் தானே வரும் ஐநூன் ட்ரை 16 ஐநூன் ட்ரை சிக் அப்படின்னா என்னது 31. 31 அப்போ மந்த்துக்கு பாருங்க Ich habe am 31.12. Geburtstag. ஐநூன் ட்ரை 16 அப்புறம் 12 ஸோ இப்போ வந்து லீனாவோட பர்த்டே Oh, da machst du bestimmt eine große Party. Nein, eigentlich nicht. Aber meine Frau Lena feiert sehr gern. Sie hat nämlich am 29.02. Geburtstag. இது 56, ma'am. 20.02. Geburtstag. Sie hat nämlich am 29.02. Geburtstag. Zweiten Okay, 92. ஓகேங்களா ஸோ இப்போ 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் இவங்க பர்த்டே ஸோ இந்த நம்பர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா Okay. ஓகே அப்புறம் இயு இஐ இயு ஏயு இதோட ப்ரொனன்சியேஷன் எப்படி பண்ணுறாங்கன்னு செக் பண்ணிக்கோங்க அவர் வந்து ரவுட்டர் எந்த மந்த்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ நேம் வந்து ஆர்டராக வரும் இது மட்டும் மாற்றி மாற்றி வரும் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும் Okay, ma'am. Herr Rauter hat im April Geburtstag. Herr Ro ஓகே ஃபர்ஸ்ட் வந்து எப்போ சொன்னாரு கேட்கல மேம் Herr Rauter hat im April Geburtstag. எப்போ எந்த மந்த் இவருக்கு பர்த்டே ரவுட்டருக்கு மை மேம் ஆ மை நல்லா கேளுங்க Herr Rauter hat im April Geburtstag. அப்ரில் தானே சொல்றாங்க ப்ரோ கேட்கலையா Herr Rauter hat im April Geburtstag. வந்துச்சா வாய்ஸே அப்ரில் ஒரு மாதிரி இருக்கு மேம் என்னப்பா வாய்ஸே ஒரு மாதிரி இருக்கு மேம் உங்க பேசுறதுலாம் ஒரு மாதிரி ப்ரொனன்சியேஷன் இதெல்லாம் அப்ரில் கேக்குது இல்ல கிளியரா கேக்குது அப்ரில் அது கிளியரா கேக்குது ஆ அப்படி சரி ஓகே ஃபர்ஸ்ட் வந்து அப்ரில் Tag. Herr Reuter feiert im Juni seinen Geburtstag. செகண்ட் வந்து யூனி மேம் ஜூன் யூனி Herr Reiter hat im März Geburtstag. மார்ச் மேம் மேர்ஸ் Frau Beimer feiert ihren Geburtstag im Mai. மே மேம் மை May.
Frau Bäumer hat im August Geburtstag. ஆகஸ்ட்ல. ம் Frau Baumer feiert ihren Geburtstag auch im August. இவங்க ஜூலை மேம். அப்படியா சொன்னாங்க? ஆகஸ்ட் தான் மேம் வந்தது திரும்பவும். ஆ நீங்க மாத்திட்டீங்களா? ஓகே. ஆகஸ்ட். ஆ சரி. ஸோ இது நேம் ப்ரொனன்சியேஷன் பண்ணியிருக்காங்க. இதை அப்படியே பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. இது வந்து திருப்பி அதே தான் ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது நாளைக்கு பார்க்கலாம்.